வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்குற பம்ப்கின் பாஸ்தா தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பம்ப்கினையும் பாஸ்தாவையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு பம்ப்கின்னு கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அப்புறம் பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், குடமிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பம்ப்கின்னு, பால், கோதுமை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறமா மிளகாய்த்தூள் இது எல்லாமே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கற்பூரவள்ளி இலை, துளசி, அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பாஸ்தா தயார்.